குரோம்பேட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து திருட வந்த மர்ம நபர்கள் வீட்டில் பணம் நகை இல்லாததால் ஏடிஎம் கார்டை எடுத்து சென்று அதன் மூலம் 70,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை குரோம்பேட்டை நாகப்பா நகர் முதல் குறுக்கு தெருவை சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர். கடந்த 27ஆம் தேதி கண் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள பம்மலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் அவரது மகள் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்று தங்கியுள்ளார். இந்நிலையில் நேற்று நள்ளிரவு 2 மணி அளவில் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 70,000 ரூபாய் பணம் எடுக்கப்பட்டதாக செல்போன் எண்ணிற்கு குறுந்தகவல் வந்துள்ளது. இதனால் ஏடிஎம் அட்டை வைக்கப்பட்டிருந்த வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த பொருட்கள் களைந்து கிடந்தது தெரியவந்தது. மேலும் வீட்டிற்கு திருட வந்த மர்ம நபர்கள் வீட்டில் நகை பணம் இல்லாததால் அங்கிருந்த 2 ஏடிஎம் அட்டைகளை எடுத்து சென்றது தெரியவந்தது. ஏடிஎம் அட்டையின் பின்னால் கடவுச்சொல்லை எழுதி வைத்திருந்ததால் அதனை பயன்படுத்தி பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து சுப்பிரமணியன் கொடுத்த புகாரின் பேரில் குரோம்பேட்டை போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் பீர்க்கன்கரணையில் சுடுகாட்டில் அதிகாலையில் 2 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பல்வேறு குற்ற செயல்களில் தொடர்புடைய அண்ணாமலை, ஜில்லா ஆகியோர் மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. வெட்டி கொல்லப்பட்ட 2 பேர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். இருவரையும் வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடிய மர்ம கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மூணாறு அருகே குடியிருப்பு பகுதியில் காட்டெருமைகள் மற்றும் யானைகள் முகாமிட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு பகுதியில் அமைந்துள்ள காந்தலூரில் அச்சுறுத்தும் வகையில் குடியிருப்பு பகுதியில் யானை முகாமிட்டுள்ளது பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த யானைகள் விளை பயிர்களையும் பெருமளவில் நாசம் செய்திருப்பதால் விவசாயிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாய நில பயிர்களை அழித்து வரும் காட்டு யானைகள் உள்ளிட்ட விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை எழுந்துள்ளது. குடியாத்தம் அருகே சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ரயில் நிலையம் அருகே உள்ள முல்லை நகரில் கூலித் தொழில் செய்து வருபவர் முத்து. இவர் 2 நாட்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த 5ஆம் வகுப்பு படிக்கும் 10 வயது சிறுமியை அங்குள்ள ஏரிக்கரை பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் சீண்டலில் ஈடுபட முயற்சித்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சிறுமி அவரது பெற்றோரிடம் கூறியதைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர்கள் குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரைத் தொடர்ந்து குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் அல்லிராணி தீவிர விசாரணை நடத்தி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயற்சி செய்த முத்து மீது போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தார். இதனைத் தொடர்ந்து முத்துவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை குறுக்குப்பேட்டையில் போலீசார் பிரகாஷ் மற்றும் பிரதாப் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சாலையில் மது அருந்துவிட்டு ரகளையில் ஈடுபட்டிருந்த 5 நபர்களை ரோந்து வந்த போலீசார் பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்காமல் வீட்டிற்கு செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் மது போதையில் இருந்த கல்லூரி மாணவன் சந்தோஷ், தனியார் வங்கி ஊழியர் சஞ்சய், பாலாஜி பெயர் கொண்ட 2 மற்றும் கார்த்திக் இணைந்து மது போதையில் காவலர்களை தாக்கியுள்ளனர். இதில் கையில் காயமடைந்த காவலர்கள் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காவலர்களை குடிபோதையில் பணி செய்ய விடாமல் தடுத்தல், தாக்கியது ஆகிய பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.